பாம்பேலேருந்து ஒரு செட்டை கூப்பிட்டு வந்தாங்க. கலைஞர் ஆட்சி காலத்தில் ரெட் லைட் ஏரியாவில் இருக்கிற பெண்களை அவங்கள வந்து அதிலிருந்து விடுவிச்சு மறுபடியும் குடும்ப பெண்களாக அவங்கள மாற்றுறதுங்கிற ஒரு சக்தி ரயில்னு இது பண்ணி ஒரு 800 பெண்கள் ரெட் லைட் ஏரியாவில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எதிர்பாராததும் அப்போ அன்றைக்கி வந்து நாங்கள் டாக்டர் தர்மலிங்கன் என்னுடைய சீஃப் இருந்தால் 2 பேர் போய் விலை மாதர்கள்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஒருவேளை ஏதாவது எய்ட்ஸ் இருந்தால் பார்த்துட்டா பரவாயில்ல சாரணும். கொஞ்சம் போலீஸ் தரப்பில் கொஞ்சம் முறைச்சாங்க. அப்புறம் விட்டுட்டாங்க. செக் பண்ணி பார்த்தா ஒரு 100 பேர்த்த தவிர மிச்சம் 700 பேருக்கு HIV பாசிட்டிவ். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊரில் HIV பாசிட்டிவாக இருக்கிற பெண்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களெல்லாம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிடுறதுன்னு பிளான் பண்ணிட்டார். கலைஞர் தன்னுடைய பிறந்தநாள் விழாவில் அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. வாழ்க்கையில் வழி தவறி போன பெண்களை மீண்டும் குடும்ப பெண்களாக மாற்றுவதற்காக 800 பெண்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்காக ஒரு தனி ரயிலை விட்டு நாங்கள் கூட்டி வந்திருக்கிறோம், அவர்களை மறுவாழ்வு அளிக்க போகிறோம்னு அன்றைக்கி பிறந்தநாள் இதெல்லாம் சொல்ல போகிறார். கலைஞர் அரங்கத்தில் அந்த மீட்டிங் நடக்குது. பேச ஆரம்பிக்க போகிறாரு. நானும் தர்மலிங்கும் உள்ளே போகிறோம். ஸ்டாலின் இப்போ உட்காந்துருக்காரு. என்னானாரு, இந்த மாதிரி இருக்குதுன்னு உடனே மேடையில் ஏற்றிட்டார். மேடையில் ஏற்றின உடனே கூப்பிட்டு இது பண்ணார். பேசுறதுக்கு முன்னாடி கூப்பிட்டார். இதை அனௌன்ஸ் பண்ணாதீங்க, 700 பேர் 800 பேரில் 700 பேருக்கு HIV பாசிட்டிவ்னு. இடிஞ்சு போயிட்டார். ஏமாற்றிட்டாங்க.